எல்லோருக்கும் வணக்கம். என்னோட ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டி இன்ட்ராடே ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, அதே போல் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் அண்ட் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இண்டிகேட்டரும் தேவையில்லை. நோ இண்டிகேட்டர், நோ சார்ட்டு, நோ சிக்னல், நோ பேட்டர்ன், நோ டெக்னிக்கல். இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி, குறிப்பாக பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு நான் என்ட்ரு ஆகும்போது, என்னோட ஸ்ட்ராட்டஜியில் என்ட்ரு ஆகும்போது மார்க்கெட்டு பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸு ப்ளஸில் இருக்கா மைனஸ் இருக்கா இது கூட நம்ம பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அந்த அளவுக்கு சிம்பிளாக இருக்கும். இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம டெக்னிக்கலை தேடி போகும்போது அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். அதுக்கு ஒரு எண்டிங்கே இருக்காது. அதே நம்ம பேசிக்காக எங்கே நிற்கிறோமோ அங்கே தான் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். என்னோட சக்ஸஸுக்கு காரணமே இதுதான். நிறைய பேர் கேட்குறாங்க, உங்களோட ஸ்ட்ராட்டஜி இவ்வளோ சிம்பிளாக இருக்கும்போது யூடியூப் வீடியோலேயே இந்த ஸ்ட்ராட்டஜி போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட லைவ் மார்க்கெட் கிளாஸில் அட்டன் பண்ணுறவங்களே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாரம் இல்லை, கண்டினியூவாக ஒரு மாதமாச்சும் நான் வாட்ச் பண்ண சொல்லுவேன். எதனாலன்னா, நான் என்னோட லைவ் மார்க்கெட் கிளாஸில் எல்லாமே தெளிவாக போயும், இருந்தாலும் அவங்க இண்டிவிஜுவலாக அவங்களோட அக்கௌண்ட்டில் வாட்ச் பண்ணும்போது டவுட்ஸ் எல்லாம் நிறைய வரும். அப்படின்ற பட்சத்தில் நான் டைமிங் 5 மணிக்கு மேலே கால் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி கால் பண்ணீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக என்னால் கால் அட்டன் பண்ண முடியாது. 5 மணிக்கு மேலே கால் பண்ணுங்க, எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அப்படின்னும் போது என்னோட லைவ் மார்க்கெட் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு அவ்வளோ டவுட்ஸ் அப்படின்னும் போது ஜஸ்ட் நான் ஒரு வீடியோவில் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக டவுட்ஸ் பெரிய அளவில் இருக்கும். இந்த ஒரு காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னாக்கா என்னோட கிளாஸஸ் எல்லாமே ஆஃப் மார்க்கெட்டில் கிடையாது, லைவ் மார்க்கெட்டில் இருக்கும். ஓகே, இன்னையோட மார்க்கெட் ட்ரெண்டில் குறிப்பாக பேங்க் நிஃப்டி ஆப்ஷனில் என்ன என்ட்ரி கிடைச்சிருக்கு, அதில் என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அடுத்து 10 மந்த் டார்கெட், 20 மந்த் டார்கெட், கோல்டன் ஸ்டாக் இதெல்லாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துட்டு வந்துடுவோம். பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் இன்னையோட ட்ரெண்டில் கிடைச்சிருக்கக்கூடிய என்ட்ரி இதுதான். இன்னைக்கு ஒரே ஒரு என்ட்ரி தான் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் கான்செப்டில் இன்னையோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 4493 ரூபா 75 காசு. இன்னையோட ரிஸ்க் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கு, 225 ரூபா. இதுதான் இன்னையோட ரிஸ்க் ரேட்டு. அதே போல் ரிவார்டு பாருங்க 8700 ரூபா. இதுதான் இன்னையோட கான்செப்ட். இந்த கான்செப்டில் நான் எங்கே என்ட்ரி ஆகிருப்பேன், என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸில் என்ட்ரி ஆகிருப்பேன், என்ன ப்ராஃபிட்டில் புக் பண்ணியிருப்பேன் அப்படின்றது என்னோட லைவ் மார்க்கெட் கிளாஸ் அட்டன் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும். கரெக்ட், என்னோட ப்ராஃபிட் 6755 ரூபா 25 காசு. இந்த டார்கெட்ன்றது நானா புக் பண்ணல, ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இட்டாதனால இவ்வளோ ப்ராஃபிட்டில் எனக்கு புக் ஆயிருக்கு. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 4493 ரூபா 75 காசு. ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 150% நேரில் ப்ராஃபிட் வந்துடுச்சு. இது பெரிய விஷயம் தான். ஆனால் இதை விட ஒரு பெரிய விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைவ் மார்க்கெட் கிளாஸ் அட்டன் பண்ணவங்க ஒரு சிலர் எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருக்காங்க. அவங்களோட ப்ராஃபிட் லாஸை இன்னைக்கு நம்ம நேரில் பார்க்கலாம். இவர் 10:34க்குலாம் ஃபர்ஸ்ட் ட்ரேடு முடிச்சிட்டு இருக்காரு. பேங்க் நிஃப்டி 40,400 புட் ஆப்ஷன் எடுத்திருக்காரு. 1110 ரூபா ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காரு. இவர் செகண்ட் கான்செப்ட்ல என்டர் ஆயிருக்காரு. 40,200 கால் ஆப்ஷன் எடுத்திருக்காரு. 523 ரூபா 75 காசு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காரு. இவர் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங்கும் பண்ணியிருக்காரு. அதே டைம்ல 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்ட்லையும் ட்ரேட் எடுத்திருக்காரு. பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ல இவரும் சேம் 40,400 புட் ஆப்ஷன் எடுத்திருக்காரு. அப்படின்னா இது பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஓகே, இவர் ப்ராஃபிட் 731.25 ருபீஸ் இவர் புக் பண்ணியிருக்காரு. ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் அப்படின்றது எல்லாருக்குமே ஈக்குவலாக தான் இருக்கும். அதே போல் டார்கெட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேரியேஷன் இருக்க தான் செய்யும். ஏன்னா ஒரு சிலர் எல்லாம் எனக்கு 500 ரூபா ப்ராஃபிட் வந்தால் போதும் அப்படின்ற கான்செப்டில் இருப்பாங்க. ஒரு சிலர் எல்லாம் 1000 ரூபா வந்தால் நான் முடிச்சுக்குவேன் அப்படின்ற கான்செப்டில் இருக்காங்க. ஒரு சிலர் எல்லாம் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணிட்டு நான் டார்கெட் அன்லிமிட்டடாக விட போகிறேன் அப்படின்ற கான்செப்டில் இருப்பாங்க. இன்னைக்கு டார்கெட் அன்லிமிட்டடாக விட்டவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவில் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. ஓகே, எல்லாரும் இதை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க. எதையும் நீங்க திங்க் பண்ணாதீங்க. கண்டிப்பா ரெகுலரா இதே போல நம்மளால ப்ராஃபிட் எடுக்க முடியும். 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்ட்ல சேல் 200 ரூபாய் லாஸ்ல புக் ஆயிருக்கு. அம்புஜா சிமெண்ட் 1000 ரூபாய் ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. ஜொமேட்டோ 360 ரூபாய் லாஸ்ல புக் ஆகுது. டோட்டலா இந்த 3 ஸ்டாக்ல 440 ரூபாய் 0.5% கிட்ட இதுல இன்னைக்கு ப்ராஃபிட்ல புக் ஆகுது. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதானி போர்ட்ஸ், அதானி என்ட் இந்த 2 ஸ்டாக்ல ஒரு சில புரோக்கிங் கம்பெனில இன்ட்ராடே ப்ராடக்ட் அலோடு கிடையாது. ஸோ அப்படி இன்ட்ராடே ப்ராடக்ட் அலோடு இல்லாத அந்த புரோக்கிங் கம்பெனியில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம்
அடிஷ்னலாக இன்ஃபோசிஸ் ஆக்சிஸ் பேங்க் 2 ஸ்டாக் வந்திருக்கும். ஓகே, அதில் நீங்கள் என்ட்ரி எடுத்துனீங்க அப்படின்னா இந்த கான்செப்டில் இன்னைக்கு நோ கெயின் நோ லாஸு. அதானி போர்ட் அதானி என்ட்டு இந்த 2 ஸ்டாக்குமே இன்ட்ராடே ப்ராடக்ட் அலௌடு இருக்கிறவங்க புரோக்கிங் கம்பெனியில் எல்லாமே ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இதில் இன்னைக்கு ஒரு 4.25% ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். நான் ட்ரேட் பண்ணுற புரோக்கிங் கம்பெனியில் அதானி போர்ட்ஸ் அதானி என்ட்டு எதுவாக இருந்தாலும் ஹை லிக்விடி ஸ்டாக் எதுவாக இருந்தாலும் டிஃபால்ட்டாக எனக்கு மார்ஜின் கிடைக்கிறதுனால என்னால் ட்ரேட் பண்ண முடியுது. ஓகே, ரிலையன்ஸில் இன்னைக்கு 300 ரூபா ப்ராஃபிட்டில் புக் ஆகுது. அதானி போர்ட்ஸ் 1500 ரூபா ப்ராஃபிட்டில் புக் ஆகுது. அதானி என்ட்டில் 2485 ரூபா ப்ராஃபிட்டில் புக் ஆகுது. டோட்டலாக இந்த கான்செப்டில் இன்னைக்கு ஒரு 4.5% கிட்ட ப்ராஃபிட்டில் புக் ஆகுது. 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்டில் வரக்கூடிய ஸ்டாக்லேருந்து இன்னைக்கு கோல்டன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கிடையாது. ஸோ அதனால இந்த ட்ரேடு இன்னைக்கு நில்லு. ஃபைனலாக ஈக்விட்டியில் இன்ட்ராடேக ஒரு கான்செப்ட் ஒன்று நம்ம டெஸ்டிங் பண்ணிட்டு வரோம். அதில் என்ன ஸ்டாக் இன்னைக்கு கிடைச்சிருக்கும், அதில் என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் 11 மணிக்கு செலக்ட் பண்ணியிருந்த ஸ்டாக் இதுதான், வோல்டாஸ், பஜாஜ் ஆட்டோ, சன் ஃபார்மா. ஃபர்ஸ்ட் நம்ம வோல்டாஸ் பார்க்கலாம். வோல்டாஸ் 10 to 11 இதோட ஹை 925.60. இந்த ஹை பிரேக் ஆகலை. அடுத்து 905.40 லோ பிரேக் ஆகுது. நம்மளோட டார்கெட்டு 1%, இங்கே 1% வரல. ஸோ 917.05 இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. 917.05 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன பிறகு 922 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இது வந்து லாஸ் வந்து நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியல. 3 மணிக்கு என்ன க்ளோசிங் ப்ரைஸ் இருந்திருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். மூணு மணிக்கு 918.90 இருக்கு. ஸோ இதில் இன்னைக்கு 12 பாயிண்ட் லாஸ், ஒரு 1.25% இதில் இன்னைக்கு லாஸில் புக் ஆகுது. அடுத்து பஜாஜ் ஆட்டோ 3880 ஹை பிரேக் ஆகல, 3863 லோ பிரேக் ஆகுது. தென் இதில் 1% ப்ராஃபிட் வருது. சன் ஃபார்மா 976.05 ஹை பிரேக் ஆகல, 974 லோ பிரேக் ஆகுது. 966 வரைக்கும் தான் வந்திருக்கு. 448 ரூபா. ஸோ இதில் வந்து 1% வரல. 3 மணிக்கு எங்கே க்ளோஸ் ஆகுது, 974 971 இதில் ஒரு 0.25% ப்ராஃபிட்டு. 1.25% அந்த ஃபர்ஸ்ட் கம்பெனி வோல்டாஸில் 1.25% மைனஸு, இதில் 0.25% ப்ளஸ்ஸு. ஸோ டோட்டலாக இது 1% மைனஸு, பஜாஜ் ஆட்டோ 1% ப்ளஸ்ஸு. இதில் இன்னைக்கு 0, நோ கெயின் நோ லாஸில் முடியுது. இந்த கான்செப்டில் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே எடுக்காதீங்க. அப்படி ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் எந்த அளவுக்கு ஸ்டாப் லாஸை குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சி ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணுங்க. தென் நம்ம ஸ்டாப் லாஸ் குறைக்கிறோம் அப்படின்னாக்கா அது ஒரு வேலிடான பாயிண்ட் இருக்கணும், அதுக்கு சரியான காரணம் இருக்கணும். அப்படி நம்ம ஸ்டாப் லாஸ் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு ப்ராஃபிட் ரேஷியோன்றது அதிகமாக இருக்கும். நாளையோட வீடியோவில் பார்க்கலாம். பாய்.